மீண்டும் ஒரு ஜான் ஜெபராஜ். அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து ஃபோக்ஸோ வழக்கில் கைதானார். அந்த ஒட்டி இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் மீண்டுமாக ஒரு ஜான் ஜெபராஜ் உருவாகாமல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரிஜினல் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டால் அந்த படத்தில் இருக்கிறவர் ஒரிஜினல் கிறிஸ்தவனே கிடையாது. மாதம் வாக்கு தத்துவம், வருட வருட கள்ள தீர்க்க தரிசனம், யூகத்தின்படி அடித்து விடுவது, இப்படி பல உருட்டுகளை உருட்டுறவங்க ஒரிஜினல் கிறிஸ்தவங்க போல இருக்கு. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? உருவாகாமல் இருக்க கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன? நல்லா சொன்னீங்கம்மா. ஆனா இவர் இருக்காரு அந்த படத்துல இருக்கக்கூடிய மோகன் சி லாசரஸ் அவர்கள் போன வருடங்களுக்கு முந்தின வருடங்கள்ல பல கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரட்டி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனவுத்தார. அப்போ மலுப்புனாரு. அப்போம்னா அந்த சத்தியம் காஸ்பல் நடுநிலையா செயல்படாம ஏன் அமைதியாக இருந்தது? இந்த மோகன் சுலாசனஸை போல இன்னொரு மோகன் சுலாசனஸ் வராதபடிக்கு கிறிஸ்தவர்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு ஏன் சொல்லாம விட்டீங்க? அதை கூட நீங்க கேட்குறீங்களா? மக்களே கேளுங்க, இவங்களுக்கும் இதா இருக்கும், கேட்டு வாங்க, அதை பார்த்துட்டு வாங்க. ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு, அதாவது மோடி ஆட்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் தடவை வந்த உடனே இவர் தீர்க்க தரிசனமாக உழைக்கிறாரு. அப்போ எடப்பாடி ஆட்சி இருக்கு. அந்த நேரத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் நான் ஆட்சி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி உருட்டிட்டாரு. உருட்டி பேசியாச்சு. பேசுகிற பிறகு அதுக்கப்புறம் மறுபடி நடக்காததுனால அடுத்ததும் மோடி வந்துட்டாரு, மத்தியில் வந்துட்டாரு. இப்படி பல காரியங்கள் நடந்திருக்கா. இதுக்கு இந்த சார்வால் ஒரிஜினல் கிறிஸ்தவர் என்ன உழைப்பிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா? பாருங்க. சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்கும், இப்படி நடக்கும் தேசத்துல சொல்றது கள்ள தீர்க்க தரிசனத்தை உழைச்சிட்டு இது என்னடா விசுவாசத்துல சொல்றதா? அப்போ உலகத்துல நடக்க போகிற சம்பவத்தெல்லாம் கர்த்தர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி உருட்டா பேக்கிங்களா? என்னாச்சு, மக்கள் மறந்துட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா அதையும் கேட்கலாமா? என்னெல்லாம் ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்ட்டு சொல்லியிருப்பாங்க. பாருங்க. ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்கள், இன்னும் சில சுவிசேஷகர்கள் இப்படி எல்லாம் சொல்லி எல்லாரும் கலந்து கொண்டாங்க. எல்லாரும் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல காரியங்கள் நடக்க போகுது, நடந்ததெல்லாம் வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டா பேக்கிங்கை உருட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்க போறோம். பார்த்துருங்க. சில பாஸ்டர்மார்கள் இன்னும் சில தேசங்களில் இருந்து தலைவரை லென்த்தா போயிட்டு இருக்கு. தலைவரை எதுக்கு இந்த லென்த்தா போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை உருட்டிட்டு கள்ள தீர்க்க தரிசனத்தை உருட்டதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே வருவாரு. அதுக்கப்புறம் இருக்க பாருங்க. ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இலங்கை தேசம். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. காத்திருந்து ஜெபம் செய்தோம். அப்பொழுது ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அது வெளிய தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஆனா அது நடக்காததுனால என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் சொன்னாங்கன்னு சொன்னோமா, ஆவியானவர் சொன்னாங்கன்னு சொன்னோமா, விசுவாசத்தின் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டப்பை போட்டு அந்த பெல்ட்டி அடிச்சிட்டாரு. அப்போ இந்த வெளிப்படுத்தினாரு இதெல்லாம் உருட்டாப்பு பேக்கிங்கு. அப்போ ஜான் ஜெபராஜை சொல்லுகிற இவர்கள் ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது ஏன் சொல்லலை? இதே மாதிரியான ஒரு கள்ள தீர்க்கதரிசி கள்ள பாஸ்டர்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற காரியங்கள் அதே போல மோகன் சுலாசரஸ் மற்றும் அவரை சார்ந்துள்ள அத்தனை பேர்களும் துபாக்கூர்கள் தான். இவர்கள் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு ஏன் அந்த சத்தியம் காஸ்பல் சொல்லல? இதுவரை கண்டராத ஒரு உபத்திரவத்துக்குள்ளே சபை கடந்து செல்லும். கடந்து செல்லுதோ நடந்து செல்லுதோ இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி ஏமாத்துனீங்களே, பொய் சொன்னீங்களே, இதெல்லாம் ஏற்புடைய காரியமா?
அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி போனதிலிருந்து சபைகள் உபத்திரவத்துக்குள்ளே தான் இருந்தது, ஊழியர்களும் உபத்திரவத்துக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அது ஆல்ரெடி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டாயிற்று. புதுசாக உருட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் சம்பவம் நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி பைபிளில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டாயிற்று. புதுசாக உருட்டுறது என்னத்தை சொல்கிறது பாருங்கள். சரி, இந்த சத்தியம் காஸ்பல் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு வருவோம். பிரபலமான ஊழியர்களை தவிர்த்து விடுங்கள். பிரபலம்னா அதை மேற்கோள் காட்டுறது யாரா அப்படின்னா ஜான் ஜெபராஜை மேற்கோள் காட்டுறாங்க. சரி சரி சரி, அழைக்கணுமா? நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஒருத்தான ஆட்களா? நீங்கள்லாம் ஒரிஜினல் கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லப்படுவதற்கு எந்த ஒரு எல்லையில வேணும்? கிறிஸ்துவ கிரியைகள் இல்லவே இல்லையே. அப்புறம் அடுத்தவங்களை எப்படி சொல்லுவீங்க? சரி ரைட், அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேளுவோம். அங்கே போனேன் அங்கே போனேன் என்று கதை விடுகிறவர்களை பாதியில் நிறுத்தி துரத்தி விடுங்கள். கரெக்டா சொன்னீங்க, ஆணித்தனமா சொன்னீங்க. ஆனா ஊர்கதை உலக கதையெல்லாம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுடைய சேனல்ல போட்டு வச்சிருக்கீங்களே, அது யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஊர் உலக கதையை சொன்னவரு பாஷா ஒரு கதையை கேளுங்க. சர்ச்சில் உள்ள ஒருத்தருடைய ஃப்ரெண்டு அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. சோமு இந்த கார்த்திக் கமாலியல் இருக்காரு இல்லையா, அவருடைய செய்திகள் பூரா சத்திய காஸ்பல்ல இருக்கு. அது போக மோகன் ஸ்ரீலாசுரசருடைய அபிமானி அப்படின்னு சொல்லலாம். வாயால, அதாவது மோகன் ஸ்ரீலாசுரசருடைய வாயால அவர் கலக்குன்னு கலக்குறாரு அப்படின்னு சொல்லி கதை அப்படியே விட்டு பெருமை பீத்துனாங்க. இவரு தான் வாராயிரம் பூரா சொந்த கதை, சோக கதை, அவன் சித்தி கதை, பெரியம்மா கதை, அதுக்கு எடுத்தாக்கல அவங்க அப்பத்தா வீட்டு கதையை பூராத்தையும் இந்த கார்த்திக் மாதிரியே பேசுவார். ஏற்கனவே பார்த்தீங்களா ஒரு சபையில் வந்தது அப்படின்னு சொல்லி கதை விட்டுடாம பாருங்க. கிறிஸ்துவ அறிவிக்கிற இடத்துல வளன்னு எதையாவது எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த கார்த்திக் அம்மாழியல். ஒரு வானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல உங்கள் கூட்டத்திலேயே இப்படிப்பட்ட கதை அளக்கிறவனை எனக்கு பேச விட்றீங்க. தகாடு தட்டி தூக்கிட்டுட்டே ஒரு கதை உலக கதை பேசுகிறாங்கடா அப்படின்னு ஏன் நீங்கள் உங்களால் இது பண்ண முடியல? பண்ண மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நல்லவங்க. உங்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே இந்த மாதிரி சொல்லுவீங்க, வைப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜான் ஜெபராஜ் ஒரு மேடையில் சொன்னாரோ அதையும் கேட்டு வந்துருங்க. உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒன்றும் தெரியாது.